ஹலோ. ஆ, நான் வள்ளி பேசுறேங்க. என் புருஷன் அங்க இருக்காரா? ஹலோ ஹலோ. யாருங்க உங்க புருஷன்? உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? இல்லம்மா, நேத்து வெளியில போன என் புருஷன் வீட்டுக்கு வரல. இந்த நம்பர்ல தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. உங்க புருஷன் பேர் என்ன? தக்ஷணாமூர்த்தி. அப்படி யாரும் இங்க இல்லையே. உங்களுக்கு யார் இந்த நம்பர் கொடுத்தது? ஒரு பொண்ணு தான் ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா, நீங்க யாரு? இது எந்த இடம்? ஏமா, யார் போன்ல? தெரியுமாப்பா? போனை வைமா. என்ன? போனை வை. ராங் நம்பர். என்னப்பா இது? வள்ளிக்கு இந்த வீட்டு நம்பர் எப்படிமா தெரியும்? ஆமாங்க, அதாங்க எனக்கும் புரியல. ஏமா, பேசுறப்போ வள்ளியோட குரல் எப்படி இருந்தது? கோவமா பேசினாளா இல்ல சாதாரணமா பேசினாளா? சாதாரணமா தான் கேட்டாங்க. வித்தியாசமா எதுவும் தெரியலையே. இல்லப்பா, யாரோ ஒரு பொண்ணு தான் இந்த நம்பரை கொடுத்துச்சுன்னு பெரியம்மா சொன்னாங்க. பொண்ணா? ஒருவேளை சக்தியா இருக்குமாங்க? சச்சா, சக்திக்கு இத பத்திலாம் எதுவும் தெரியாது. எப்படிங்க அவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? சக்தி சக்தின்னு அந்த சிவனேசன் தானே இப்பவும் உருகிக்கிட்டே இருக்கான். சக்தி உங்களோட சேர்ந்துடக்கூடாதுன்னு இந்த விஷயத்தை அந்த சிவனேசன் அவகிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ சொல்றது சரின்னு சொன்னாலும் நான் இந்த வீட்டுல இருக்கிறது சிவனேசனுக்கும் சக்திக்கும் எப்படி தெரியும்? இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிச்சாங்க? வள்ளிக்கிட்ட ஏன் இந்த நம்பரை கொடுத்தாங்க? ஒருவேளை அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு இவங்க ரெண்டு பேரும் என்ன மிரட்டுறாங்களா? இல்ல புதுசா யாராவது விரோதிங்க என் கூட விளையாடி பார்க்கறாங்களா? யோசிக்க யோசிக்க என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. அப்பா, பயப்படாதீங்கப்பா. பெரியம்மாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தெரியாம இருக்கலாமா? ஆனா எப்போ தெரிய போகுதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்து சாகர மாதிரி இல்ல பண்ணிட்டாங்க. இல்ல, அவ இந்த வீட்டுக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறது நல்லதில்ல. போன் நம்பர் கொடுத்தவங்க வள்ளிய நேரா இங்க கூட்டிட்டு வந்துடலாம் இல்லையா? அதனால இதுக்கு மேலே நான் இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். நான் கிளம்புறேன். நில்லுங்க. அந்த சிவனேசனை ஏதாச்சும் பண்ணுங்க. பிள்ளைங்களை அனுப்பி வச்சுட்டு அமைதியா இருக்காம எதுக்கு தேவையில்லாம உங்ககிட்ட வம்புக்கு வரான்? அவன் இவ்வளவு பிரச்சனை பண்ணியும் நீங்க எப்படித்தான் அமைதியா இருக்கீங்களோன்னு எனக்கு தெரியல. நான் அமைதியா இருக்கேன்னு யார் சொன்னா? சிவனேசனுக்கும் என்னை எதிரியா நினைக்கிற என் பொண்ணுக்கும் கல்யாண தண்ணிக்கு மரண அடி கொடுக்க போறேன். அப்பா, என்ன சொல்றீங்கப்பா? சக்திக்கு லட்சுமிக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படி நம்ப வச்சிருக்கேன். ஆனா கடைசி நேரத்துல சக்திக்கு தாலி கட்ட போறது லட்சுமி இல்ல, இளங்கோ. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. சரி, சக்தி அக்கா இதுக்கு எப்படி ஒத்துப்பாங்க? அவ வாயை திறக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்ப போறோம். எல்லாம் நல்லபடியா முடிட்டோம், அப்புறம் சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். வரட்டுமா? ஏண்டி, நடக்கிற விஷயம் எல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. இதுல என்னமா குழப்பம் உனக்கு? இது வரைக்கும் ரகசியமா இருந்த நம்ம குடும்பத்தை யாரோ ஒருத்தர் வெளியே கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அது நமக்கு நல்லது தானே? நாம நேரடியா செய்ய முடியாதத யாரோ ஒருத்தர் செய்யறேங்கிறாங்க, செய்யட்டுமே. ஆனா ஒரு விஷயமா, கல்யாண விஷயத்துல மட்டும் அப்பா தோத்து போனோம் நீ சாமி கிட்ட வேண்டிக்கோ. ஏண்டி, ஏன் அப்படி சொல்ற? சக்தி வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணதான் நமக்கு நிம்மதி. இளங்கோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் அவ அந்த வீட்லயே செட்டில் ஆயிடுவா. அப்புறம் நம்ம அந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. சக்தி லட்சுமி கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு அப்பா பிளான் பண்ணட்டும். அதை எப்படி நடத்தி வைக்கிறதுன்னு நான் பிளான் பண்றேன்.
ஐம் சாரி சக்தி. எதுக்கு இப்ப சாரி சொல்ற? நீ இப்படி டல்லாவே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு உன் பெர்மிஷன் இல்லாமலே நான் ஒரு வேலை பண்ணியிருக்கேன். நான் இப்ப இருக்கிற நிலைமையில நீ என்ன பண்ணாலும் என்னால சந்தோஷப்பட முடியாது. உன் அம்மாவை நினைச்சிட்டு தானே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த ப்ராப்ளம் இப்ப சால்வ் ஆயிடுச்சு. உன்னை பெத்தவர் இந்நேரம் அலறி அடிச்சுட்டு உன் வீட்டுக்கு போயிருப்பாரு. என்னடி சொல்ற? டாக்டர் ஹரிஷோட மொபைல்ல இருந்து பிரியாவோட லேண்ட்லைன் நம்பர் எடுத்து உங்க அம்மாவோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்க புருஷன் இந்த நம்பர்ல தான் இருக்காருன்னு போட்டு கொடுத்துட்டேன். அறிவு இருக்காடி உனக்கு? எல்லா விஷயத்திலயும் ஏன் இப்படி அவசரப்படுற? அம்மாவோட ஹெல்த்த பத்தி தான் நான் உன்கிட்ட சொன்னேன்ல. அவரை பத்தின உண்மை தெரிஞ்சா அம்மா உயிரே விட்டுருவாங்க. அந்த பயத்துல தான் நான் பேசாம இருக்கேன். உன்னை யார் இந்த வேலையை பண்ண சொன்னா? இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி உங்க புருஷன் இன்னொருத்திய வச்சிருக்காரு நான் சொன்னேன். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண இருப்பாருன்னு இன்ஃபார்ம் பண்ண, அவ்வளவுதான். அப்படியே உங்க அம்மா ஃபோன் பண்ணாலும் நான் செகண்ட் ஒய்ஃப் வீட்ல இருக்கேன் நான் சொல்ல போறாரு. இத்தனை வருஷமா இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ணவரு ஆஃப்டர் ஆல் இந்த ஃபோன் காலைய சமாளிக்க மாட்டாரு. அவர் வீட்டுக்கு திரும்பி வந்தாதானே உங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. அது நிச்சயமா நடக்கும். தப்பு செஞ்சுட்டு சமாளிக்காதடி. இப்படி பண்ண போறேன்னு ஒரு வார்த்தையாவது என்கிட்ட கேட்கலாம்ல. அம்மாவுக்கு சின்னதா ஒரு டவுட் வந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும். பிரியா வீட்டு நம்பர் யாருக்கு தெரியும், யார் இந்த வேலையை பண்ணான்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நான் ஒவ்வொரு விஷயத்திலும் கேர்ஃபுல்லா இருக்கேன். ஆனா நீ ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் கெடுத்துட்ட. ஏய், இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் வழிக்கு வருவாங்க. பேசாதடி. ஹலோ, சொல்லுங்கக்கா. அம்மா எப்படி இருக்காங்க நிலா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அம்மா நல்லா தான் இருக்காங்க. நீங்க ஏங்க இவ்வளோ டென்ஷனா விசாரிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, அப்பா வரலையேன்னு அம்மா டென்ஷனா இருப்பாங்கல்ல, அதான் கேட்டேன். சரிக்கா. சரி, நான் வச்சிடுறேன். என்ன சக்தி, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல, நான் தான் சொன்னேன்ல, ஏற்கனவே உன் லவ் விஷயத்தையும் நான் தான் போட்டு உடைச்சேன். நீ அப்பவும் இப்படிதான் கத்துன. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல. இந்த விஷயமும் அப்படிதான் முடியும். நீ ஒன்னும் கவலைப்படாத. பை பை. என்ன ஷாலினி, கார் ரிப்பேரா? அண்ணா, சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour ஆகும்பா. ஓ சரி, காரிங்க இருக்கட்டும். நீ வா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் வெயிட் பண்ணி கார்லேயே போய்க்கிறேன். நீ கிளம்பு. சரி வா, ஆஃபீஸில் வெயிட் பண்ணுவோம். நானும் உங்க கூட இருக்கேன். எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். நான் கார்லேயே போய்க்கிறேன். நீ கிளம்பு. சரி ஓகே, நானும் இங்கே வெயிட் பண்ணுறேன். அண்ணே, நீங்க பொறுமையாவே ரெடி பண்ணுங்க. நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன். சரிம்மா. ஷாலினி, ஷாலினி ஒரு நிமிஷம் இரு. என்னை ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? வழியை விடு, நான் போகணும். ஷாலினி, வாட்ஸ் ராங் வித் யூ? இங்கே பேர், நானும் காலையில் நீ ஆஃபீஸ் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற. காஃபி சாப்பிட வா, கேண்டீன் போகலான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற. வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதையும் வேணான்ற. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி என்ன அவாய்ட் பண்ணுற? ஷாலினி, நான் உன்னை தான் கேட்குறேன், பதில் சொல்லு. ஓகே சாரி. இதை பேர், என் மேலே எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட சொல்லு. நான் அது உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பட் நீ இப்படி என்ன அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உன்னை விட நான் பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். யூ நோ தட்? உன்னை யாரு என் ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ண சொன்னது? அது என் டீம்ல. ஊர்ல எவ்வளவு ஆபீஸ் இருக்கு, அங்க எங்கேயாவது போய் ஜாயின் பண்ண வேண்டியதுதானே? ஏன்டா இங்க ஜாயின் பண்ணி ஏன் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்க? ஹே, நான் இந்த ஆபீஸ்ல இருக்கிறது உனக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளமே நீதான். நானும் எத்தனையோ பசங்களோட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆனதே இல்ல, தெரியுமா? உன் கூட பழகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நீ என்ன டோட்டலா ஆக்குபைட் பண்ணிட்ட. வெக்கத்தை விட்டு சொல்றேன்டா, 24 hours நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஹே, நீ இந்த விஷயத்தை பத்தி பெங்களூர்ல பேசும்போது நீ ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீ இந்த அளவுக்கு சீரியஸா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே புரியல. ஐ ஃபீல் ashamed of myself. நீ ஏற்கனவே உன் அத்தை பொண்ணோட கமிட் ஆயிருக்க. உன் மேல ஆசைப்படக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. திலீபன் வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான். இந்த பார்டரை தாண்டி யோசிக்காதுன்னு எனக்கு நானே ஆர்டர் போட்டு தான் பாக்குறேன். ஆனா இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஐ லாஸ் மை கண்ட்ரோல். உன் மேல இருக்கிற லவ் ஒரு பக்கம், தப்பு பண்றோமேங்கிற கில்ட்டி கான்ஷியஸ் ஒரு பக்கம். எனக்குள்ளே நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுமா? இப்படியே போனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. உன் கூட க்ளோஸா இருக்கிறது தானே ப்ராப்ளம். நீ நானும் ஒவ்வொரு பக்கமா விலகி போயிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, அதனாலதான்.
உன்னை விட்டு விலகி விலகி ஓடிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. எனக்கு புரியுது ஷாலினி, பட் இந்த ப்ராப்ளத்துக்கு நீ சொல்யூஷன் தேடணுமே தவிர நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப். இதை ஏற்றுக்கிறதுக்கு நீ உன் மனசை தயார்படுத்திக்கணும். அதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்க முடியும். அதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாதுடா. என் லவ் என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணா பரவாயில்ல, என் கண்ட்ரோலையும் மீறி நான் எங்க உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னால உன் லைஃப்ல எந்த குழப்பமும் வரக்கூடாது. அதுக்காக தான் எனக்கு நானே இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இல்லை ஷாலினி, இது நீ எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை என்னால் மிஸ் பண்ணவே முடியாது. உன்னால என் லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வராது, அதில் நான் தெளிவாக இருக்கேன். நீ என்கிட்ட பழைய மாதிரி பேசலனா தான் எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கு ஷாலினி. தயவு செய்து என் விட்டு விலகி போகாது. சாரிடா, நீ நானும் இப்படியே இருக்கிறதா நம்ம ஃபியூச்சருக்கு நல்லது. இதையும் மீறி நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சா நான் இந்த ஆஃபீஸை விட்டு போயிடுவேன். ஷாலினி, ஷாலினி, இளங்கோ, திரும்பவும் மார்த்தாண்டத்துக்கு ஃபோன் பண்ணியாப்பா? அவரை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஃபோன்லாம் பண்ணிட்டாத்த. ஆனா மாமா அங்கதான் போயிருப்பாருன்னு எப்படி சொல்ல முடியும்? வேற எங்கேயாவது கூட போயிருக்கலாம்ல. அவர் எங்கன்னப்பா போய் தேடுறது? திலீபனும் தேடிட்டு போனா அவங்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. இப்போ யார்கிட்ட போய் விசாரிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யோசிச்சு யோசிச்சு என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. மாமா எங்க மாமா போனீங்க? அத்தை, அத்தை, மாமா பாவம் அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க மாமா. நீங்க அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல மாமா. என்ன மாமா அது? எங்க போனீங்க மாமா? எங்க மாமா போனீங்க? நாங்களாம் பயங்கர டென்ஷன் ஆயிட்டோம். ஏய், நான் தான் வந்துட்டேன்ல, இப்ப எதுக்கு வீணா அழற? பேசாதீங்க. ஒரு நாள் முழுக்க வீட்டுக்கு வராம எப்படிங்க உங்களால இருக்க முடிஞ்சது? போன்ல கூட நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒரு தகவலும் சொல்லல. உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? எங்க வீட்டுல இருக்கிறவங்க பயப்படுவாங்களேன்னு நீங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணியே பார்க்க மாட்டீங்களா? நீ என்ன சந்தேகப்பட்டது தப்பு தானே? அதுக்கான தண்டனை தான் இதுன்னு நினைச்சுக்கோ. சரிங்க, நான் அப்படியே இருந்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. மாமா ராத்திரில எங்க இருந்தீங்க? ஹோட்டல். ஹோட்டல்லையா? போன்ல என்கிட்ட பேசின பொண்ணு ஹோட்டல்னு சொல்லலையே. ஏய், நீ யாருக்கு போன் பண்ண? யாரோட பேசுன? தெரியலங்க. யாரோ ஒரு பொண்ணு எனக்கு போன் பண்ணி ஒரு போன் நம்பர் கொடுத்தா. இந்த நம்பர்ல தான் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா. நான் அந்த நம்பருக்கு தாங்க போன் பண்ணேன். என்ன வள்ளி, என்ன வேவ் பார்க்க தனியா ஆள் போட்டிருக்கியா? உனக்கு அந்த அளவுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு இல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க இருக்கிற இடமாவது தெரிஞ்சுக்கிட்டா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேங்க. அதுக்காக தான் போன் பண்ணேன். இனிமே சத்தியமா உங்க மேல சந்தேகப்பட மாட்டேங்க. நீ செஞ்சது உனக்கே பைத்தியக்காரத்தனமா தெரியல? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு போன் பண்ணா அவ சொல்றது அப்படியே நம்பிடுவியா? யார் போன் பண்ணாங்க, எதுக்கு போன் பண்றாங்கன்னு யோசிக்கவே மாட்டியா? எதுவும் யோசிக்கிற சூழ்நிலையில அம்மா அப்பா இல்ல. நீங்க கோச்சுக்கிட்டு போயிட்டீங்களேன்னு அம்மா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. உங்களுக்கு கோவம் இருந்தா அதை வெளிப்படையா காட்டிடுங்க. இப்படி ராத்திரி முழுக்க வராம இருந்து எல்லாரையும் பயமுறுத்தாதீங்க. வீட்டுல இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா நான் ஏன் கோச்சிட்டு போறேன்? எங்க இந்த விஷயத்தை தொட விட்டுடலாங்க. திரும்ப திரும்ப பேசி நமக்குள்ள எதுக்குங்க வீணா பிரச்சனை? மாமா அத்தைக்கு அந்த நம்பர் கொடுத்தது யாரு? ஏன் அப்படி பண்ணாங்க? அதான் எனக்கும் புரியல. நம்ம குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. சில பேர் அதுக்கு துணை போறாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவாங்க. அன்னைக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன் அவங்களுக்கு.
சக்தி, அப்பா வரலங்கிற வருத்தத்துல காலையில உங்ககிட்ட கோவமா பேசிட்டேம்மா. நீ தப்பா எடுத்துக்காதம்மா. என்னம்மா நீங்க என் மேல கோவப்படுறதுக்கும் என்ன கண்டிக்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவரை போய் கவனிங்க. சரிம்மா, ரொம்ப களைச்சு போய் வந்திருப்பாரு. நான் போய் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இளங்கோ? லக்ஷ்மி மேட்ரை சங்கர் கிட்ட ஒப்படைக்கலாம்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, நான் அவரை போய் பார்க்கலான்னு இருக்கேன் மாமா. சரி, நம்ம பிளானை பத்தி தெளிவா பேசிட்டு வந்துரு. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நாம பட்ட கஷ்டம்லாம் வீணாயிடும். எனக்கு தெரியும் மாமா, சங்கர் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டா முடிச்சிருவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலையப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரி எனக்கும் சக்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும். சரி சரிப்பா, நான் வரேன் மாமா. நீங்கள் என்ன இவ்வளோ தூரம் வந்து பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஃபோன்லேயே கூட விசாரிச்சிருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, சக்தி என்ன